ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கட்டிங்ஸ்லேருந்து, அதாவது சாமந்தி பூ செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து அதுலேருந்து எப்படி செடியை வந்து வளர்க்குறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா வீட்டில் வளர்க்குறீங்க, அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் கட்டிங்ஸ் எடுத்து அப்படின்னாலும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்து நீங்கள் பதியம் போட பார்த்து நல்லாவே வந்து வேர் பிடிச்சி துளிர் வர ஆரம்பிச்சிடும். இந்த சீசனில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமந்தி பூச்செடி வெரைட்டி வந்து வந்திருக்கும், கலர் கலராக. அதுவும் இதை வந்து வாங்கிட்டு போய் வச்சு ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் வளர்த்து இதுலேருந்தே கட்டிங்ஸ் எடுத்து நிறைய செடியை வந்து வளர வைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த கட்டிங்ஸ் எடுத்து நம்ம எப்படி வந்து பதியம் வைக்கணும், அதுக்கு என்னென்ன லிக்விட் யூஸ் பண்ணணும், மண்கலம் யூஸ் பண்ணணும், ஒரு 2 வகையான லிக்விட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அந்த ரூட் வரதுக்காக. ஒன்று வந்து இன்ஆர்கானிக், ஒன்று வந்து ஆர்கானிக்காக எந்த இது யூஸ் பண்ணால், இந்த கத்தாழை யூஸ் பண்ணால் எப்படி ரிசல்ட் வருது, ப்ளஸ் வந்து இந்த ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணால் எந்த அளவு ரிசல்ட் வருது, ரெண்டுத்தோட ரிசல்ட் வந்து எது பெஸ்ட்டாக வருது. நீங்கள் கார்டன்லேருந்து புதுசாக சாமந்தி செடி வாங்கிட்டு வரீங்கன்னா அது எதுக்கு காயுது, அதுக்கு எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சி போயிருக்க செடியை நம்ம ரெண்டாவது வந்து திரும்ப வந்து வளர்த்து கொண்டு வர முடியுமா, இல்லை வந்து இது எதனால் காஞ்சி போகுது, அதுக்கு எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும், வந்து மண்கலவை எந்த அளவுக்கு ரெடி பண்ணணும், இதை பற்றி இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. யார் வீட்டிலாம் புதுசாக சாமந்தி செடி வாங்கியிருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த அளவுக்கு காயுதுன்னா அதுக்கு என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு வந்து இந்த சாமந்தி பூச்செடிக்கு அதிகம் வந்து ஈரம் இருக்கவே கூடாது. அந்த ஒரு பிரச்சனையால் தான் இது இந்த மாதிரி காயும். இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றணும். அதேமாதிரி மண்கலவையில் ஈரம் வந்து அதிகமாக இருந்தாலுமே வேர் வந்து அழுகி காய ஆரம்பிச்சிடும். பொதுவாக இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எல்லா கார்டன்லையுமே இந்த சாமந்தி பூச்செடி வந்து அதிகமாக வந்திருக்கும். அதுவும் கலர் கலராக வந்திருக்கும். சைஸ் வாரியாக வந்து அமௌண்ட்டும் ரேட்டும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த சின்ன சைஸாக இருக்கிறது வந்து ஒரு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும், இந்த சைஸில் இருந்து ஒரு 50லேருந்து 70 வரைக்குமே விற்பாங்க. ஆனால் நீங்கள் இதை வாங்கிட்டு போய் வைக்க பார்த்து வச்சு ரீபாட் பண்ண பார்த்து ஒரு 4லேருந்து 1 வாரத்துக்குள்ளே வந்து காய ஆரம்பிச்சிடும். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த செடி வந்து அதிகமாக வந்து டேரெக்டாக எடுத்த உடனே வெயிலில் வச்சுட்டிங்கனாலும் காய ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் நீங்கள் தண்ணி வந்து தினமே ஊற்றிட்டு இருக்கீங்கன்னா அந்த மண் வந்து அதிகமாக ஈரப்பதம் ஆச்சுன்னா அந்த வேரில் வந்து அழுகல் மாதிரி, அந்த வேரழுகல் நோய் மாதிரி வந்துடும். அந்த வேர் வந்து கீழே வந்து இறங்காது. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருந்த மாதிரி அதனாலையுமே காய ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் வந்து இந்த தண்ணி அதிகமாக ஊற்றி இந்த வேரழுகல் நோய் வந்து காஞ்சது தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை தான் இப்போ புதுசாக சாமந்தி செடி வாங்கி வச்சுருந்தது எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி பிரச்சனை எதாவது இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷனுமே இதில் சொல்லியிருப்பேன். எந்த அளவுக்கு அது மண்கலவை ரெடி பண்ணணும், தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணுன்ட்டு. இப்போ நம்ம இந்த செடியிலேருந்து தான் கட்டிங்ஸ் எடுக்க போகிறோம். இதில் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில இடத்துலேருந்து ஒரு 4-5 கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 2 கட்டிங்ஸுமே தனித்தனி மெத்தடில் வந்து பதியம் வைக்க போகிறோம். எது வந்து சீக்கிரமாக வருது, எதோட க்ரோத் வந்து இன்னும் நல்லா இருக்குன்றது பார்ப்போம். இந்த செடி வாங்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஆனாலுமே இப்போ பெஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி அந்த உள்ளே போயிட்டு செடி வந்து லைட்டாக வந்து வாடுற மாதிரி ஆகுது. உங்களுக்கு அந்த இலையை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த கட்டிங்ஸ் எடுக்கிற மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மணல், இந்த ஆற்று மணல் தான் கட்டிங்ஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் இதில் வந்து தண்ணி வந்து தேங்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்போஸ்ட்டு, தோட்டத்து மண், இதில் நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ரேஷியோவில் எடுத்துங்க. தோட்டத்து மண்ணை மட்டும் ஃபுல்லாக எடுத்திங்கனாலும் ஓகே தான். நான் வந்து ரெண்டுத்தையும் கலந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டிங் பூஸ்டர் எடுத்துக்கிறேன். இது ஒரு மெத்தட்லேயும் ப்ளஸ் வந்து நம்ம நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற கத்தாழை, அது ஒரு மெத்தட்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுத்தோட ரிசல்ட்டையுமே பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேனோட மூடி எடுத்துக்கிறேன், மேல் பக்கம் இருக்கிறத. அதில் வந்து அடியில் வந்து ஹோல் போட்டுருது. ஏன்னா தண்ணி வந்து சப்போஸ் ஊற்றுற மாதிரி இருந்தால் அதிகமாகிடுச்சுன்னா கீழே வந்து ட்ரெயின் ஆகிடணும். இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதேமாரி நீங்கள் நடுற மாதிரி, அதாவது புதுசாக வந்து கார்டன்லேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னாலுமே அதிலேருந்து செம்மண்ணை வந்து எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ, அதாவது அடியில் அந்த வேர் இறங்குற வரைக்கும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இதில் மேலே இருக்கிறத கட் பண்ணாத விட்டிங்கன்னா தான் க்ரோத் வந்து சீக்கிரமாக வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூ இருக்கிறதுனால இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பூவோட இருக்குதுன்னா இது மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அடியில் இருந்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா க்ரோத் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அந்த பூவை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லை, அந்த இடத்துல தழை மட்டும்தான், அந்த துளிர் மட்டும் இருக்குதுன்னா அதை வந்து அப்படியே விட்டுடலாம். மேக்ஸிமம் வந்து சீக்கிரமாக வந்து துளுத்து வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் இந்த நாட்டு சாமந்தி வெரைட்டி வந்து இந்த தரையில் வச்சுருந்தீங்கன்னா அதோட கட்டிங் சேர்த்து வளர்க்குறது வந்து இன்னும் ஈஸியாகவே இருக்கும். அது ஜஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து துளிர் எடுத்துருக்காது. அந்த பூ மொட்டுக்கள் வந்து வச்சுருக்காதுன்னு வச்சிங்களேன். அதிகமாக அந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால அதை மட்டுமே நீங்கள் கிள்ளி இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு வாரத்துலேயே வந்து துளிர் எடுத்து வேர் பிடிச்சி வர ஆரம்பிச்சிடும்.
இந்த மாதிரி வந்து அந்த கணு இருக்கிற இடமா பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தான் அந்த கணுக்கள் கீழே இருந்தால் வேர் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அதனால் மேக்ஸிமம் கட்டிங் பண்ணி எடுக்க பார்த்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓரளவுக்கு அந்த செடியில் இருக்கிற ஒரு மேக்ஸிமம் வந்து கிளையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸே துளுத்து வருமானு கேட்டிங்கன்னா வரும். அது எப்படின்னு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ரூட் பூஸ்டர். இதோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஃபங்கஸ் எதுவும் அட்டாக் ஆகாததுனாலே மேக்ஸிமம் வந்து எல்லா ஒரு கட்டிங்ஸ்லேயுமே வந்து வேர் இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த வேலையை தான் வந்து இது பார்க்கும். அதே போல் மேலே அந்த துளிர் வர்றது மேலே வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கட்டிங் பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துலையும் இதை வைக்க பார்த்து மேலேருந்து எந்த ஒரு ஃபங்கஸும் வந்து இறங்காது. இது இருந்தால் தான் கட்டிங்ஸ்லேருந்து நம்ம செடி கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம வந்து இதோட பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து நம்ம இந்த கத்தாழை வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த ரிசல்ட்டுமே நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கத்தாழையும் ரெண்டாவது இது பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கலந்துப்போம். ஏன்னா அந்த பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி தான் அந்த கட் பண்ண இடத்துல வந்து தடவை போகிறோம். அந்த தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கிட்டு அந்த கட் பண்ணி வச்ச கட்டிங்ஸ் எடுத்து இந்த பேஸ்ட்டில் வந்து லைட்டாக அந்த எங்கெங்கெல்லாம் கட் பண்ணமோ அந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து நனையிற அளவுக்கு அந்த கட்டிங்ஸில் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிற அளவுக்கு வந்து டச் பண்ணுறேங்க. அதே போல் கீழேயும் மேலேயும், அதாவது 2 சைட்லேயுமே எங்கெங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துலலாம் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து தடவி விட்டுருங்க. அப்படிலாம் செடி வந்து சீக்கிரமாகவும் காய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து தடவி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நட பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 7 நாளுக்குள்ளே அந்த கட்டிங்ஸ் செஞ்ச இடத்துலேருந்து நல்லா வந்து வேர் இறங்க ஆரம்பிச்சிடும். வீடியோவில் ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு 7 நாள் வரைக்கும் வேர் இறங்க ஆரம்பிச்சிடும். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை மெயின்டைன் பண்ணணும். அதாவது எந்த இடத்துல வச்சுருக்கன்ற பொறுத்து தான் வந்து செடியோட டெவலப்மெண்ட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஓப்பன் பிளேஸில் அப்படி இப்படியே வச்சுட்டிங்கன்னா செடி வந்து அப்படியே காஞ்சி தான் போகும். நீங்கள் என்ன தான் எந்த ஒரு ரூட்டிங் ஹார்மோனை வச்சு நீங்கள் அந்த கட்டிங்ஸை நினச்சி வச்சாலுமே நீங்கள் அப்படியே வைக்க பார்த்து என்ன ஆகுன்னா செடி வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகாது, ரூட் வந்து இறங்காது, அந்த வேர் வந்து பிடிக்காது, காய ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் வந்து அப்படியே எடுத்து ஊற்றிடக்கூடாது அந்த மண்ணில். ஏன்னா ஈரப்பதம் அதிகமாகிடுச்சுன்னா அதுவுமே அந்த ஸ்டெம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து போட்டு நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க. கட்டிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 3 நாள் வரைக்கும், 3 நாள் கழிச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதோட ஈரப்பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணியை மட்டும் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற வேலையே இருக்காது. ஏன்னா அது வந்து ரொட்டேஷனாக அந்த தண்ணி வந்து எவாபரேட் ஆகி அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் பட்டு மறுபடியுமே வந்து அந்த மண்ணுக்கே தான் போகும். அதனால் இதை அப்படியே ஒரு நிழலான இடத்துல வந்து கட்டி வச்சுருங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கழித்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்துட்டு சப்போஸ் தண்ணி தேவைன்னா அப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க. இப்போ இதோட வேலை முடிஞ்சிச்சு. ரெண்டாவது வந்து இந்த கட்டிங்ஸ், அதாவது இது வந்து நம்ம நார்மல் சாமந்தி, இது வந்து கீழே நட்டுருக்கோம், அதுலேருந்து எடுத்துன்னு வர கட்டிங்ஸ். இதோட கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கீழே அந்த பிரான்ச்சஸ் வருது இல்லையா, அந்த இதில் வந்து பூ இருக்காது, அந்த சின்ன சின்ன துளிர் மட்டுமே எடுத்துகிட்டு வந்து அது வந்து லைட்டாக அந்த ஒடிச்சிட்டு வந்த இடத்த மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த கத்தாழை தான். நம்ம இது வரைக்கும் நிறைய கட்டிங்ஸ் யூஸ் பண்ணி வச்சது வந்து இந்த கத்தாழை வச்சு தான். இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு, அதாவது அந்த கணு வரைக்கும் வந்து நல்லாவே வந்து அந்த கத்தாழை ஜெல்லை வந்து அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நடுங்க. இதுவுமே நல்ல ஒரு ரூட்டிங் ஹார்மோனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரோஸ் கட்டிங்ஸுமே வந்து நான் இந்த கத்தாழை வச்சே போட்டிருக்கேன். ரோஸில் செம்பருத்தி அந்த மாதிரி நிறையவே வச்சு போட்டிருக்குது. அதனால் நல்ல ஒரு ரூட் வந்து இதில் டெவலப் ஆகும். அது ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டிங்ஸை வந்து வைங்க. இதுவுமே சேம் அதே ப்ராசஸ் தான். தண்ணி வந்து நீங்கள் மட்டும் ஊற்றிடக்கூடாது, ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணி மட்டும் விடுங்க. ஏன்னா இந்த மண்ணில் லைட்டாக வந்து ஈரம் இருக்குது. மண்ணில் ஈரம் இருந்தால் நீங்கள் செடியில் மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். அதே மறுபடியும் அந்த நீங்கள் கவர் போட்டு காட்ட பார்த்து எவாபரேட் ஆகி மறுபடியுமே செடிக்கு தான் வரும். மேக்ஸிமம் வந்து மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, அந்த கவர் போட்டு கட்டி விடாதீங்க. அப்படியே நீங்கள் ஓப்பன் பிளேஸில் வைக்க பார்த்து கண்டிப்பாக வந்து செடி வந்து துளுத்தே வராது. நீங்கள் இந்த மாதிரி செடி பதியம் போடுற பெரிய பெரிய நர்சரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயிட் கலர் ஒரு மாதிரி நீட்டாக ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டாக ஆகிற மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புதுசாக வச்ச செடி தான் வச்சுருப்பாங்க. ஒரு மாதம் வரைக்குமே மேக்ஸிமம் அதில் வச்சுருந்துட்டு 45 நாள் வரைக்கும் அதிகபட்சம் வச்சுருப்பாங்க. வச்சுருந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வெளியே எடுத்துன்னு வருவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் கட்டி வைக்க பார்த்து அதோட ட்ராப் தான் எடுத்து பார்த்தீங்களா, எவாபரேட் ஆகி மறுபடியும் வந்து செடிக்கே தான் போகும் அந்த தண்ணி. இது பார்த்திங்கன்னா நான் இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி வச்ச கட்டிங்ஸ் இது. எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லாவே துளுத்து வந்துருக்குது. உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நீங்கள் வெயிலில் வச்சுருந்தீங்கன்னா இது வச்சு ஒரு 3 நாளே காஞ்சிரும். உங்களுக்கு ஒரு செடி எடுத்து வெளில எடுத்து காமிக்கிறேங்க எந்த அளவுக்கு வேறு இறங்கி இருக்குதுன்ட்டு.
கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா வேர் வந்து சைடில் எல்லாம் போயிருக்கும் இல்லைங்களா. கழுவி காட்டுறேன் எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு பாருங்கள். அதே இதெல்லாம் நம்ம வந்து இந்த கத்தாழை இதில் வச்சுது. நீங்கள் வந்து அந்த ரூட்டிங் பூஸ்டர் இல்லை அப்படி அது இருந்தால் தான் வைக்கணும் இல்லை, கத்தாழையில் வச்சாலும் நல்ல ஒரு ரிசல்ட் தரும். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு ஒரு துளிர் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நாமளே வந்து இருக்கிற செடியை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். திரும்ப போய் கார்டனில் வந்து வாங்க தேவையில்ல. மேக்ஸிமம் வந்து இந்த துளிர் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணாத, அதாவது மேலேயும் கட் பண்ணாத அளவுக்கு துளிராக இருந்துச்சுன்னா அது வைக்க பார்த்து சீக்கிரமாகவே இன்னும் வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும். கீழே வந்து வேறு இறங்க ஆரம்பிச்சிடும். மேலேயும் கட்டிங்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சிலது வந்து இந்த காய ஆரம்பிச்சிடும். மேலே கட்டிங்ஸ் பண்ணி வச்சதுனால அந்தளவுக்கு க்ரோத் வந்து வராது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி துளிர் இருக்கிற கட்டிங்ஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த மாதிரி க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். உங்களில் எத்தனை பேர் இந்த சீசன்லேருந்து நர்சரிலேருந்து புதுசாக வந்து இந்த சாமந்தி செடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்னென்ன கலரில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.